வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால், இறைவன் எல்லோருக்கும் இன்றைய நாள் எல்லோருக்கும் இறைவன் அருளால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை 23/9/2024 தேய்பிறை சஷ்டி திதி மாலை 8:09 வரை, ரோகிணி நட்சத்திரம் காலை 4:40 வரை, அமிர்த யோகம், தேய்பிறை சஷ்டி விரதம், நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை, ராகு காலம் 7:30 9 வரை, குளிகை காலம் 1:30 3 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் காலை 6:03 மணிக்கு, மேல் நோக்கு நாள் என்று, சந்திராஷ்டமம், சித்திரை நட்சத்திரம், கன்னி மற்றும் துலாம் ராசிக்கு. சந்திரன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். மேச ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதி, குடும்ப சுகம், போஜன சுகம் ஆகியவை இயல்பாக இருக்கும். வீண் பயம், உடற்சோர்வு ஆகியவை ஏற்படலாம். சொன்ன வாக்கை காப்பாற்ற சிரமப்படக்கூடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். கல்வி கற்பவர்கள் பயனடைவார்கள். தொழில்கள் இயல்பை ஒட்டியே இருக்கும். குழந்தைகள் பெருமை அடைவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி. ரிஷபராசி இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய வெற்றிகரமான நாளாக அமையும். வெகு நாளாக வசூலாகாமல் நின்ற பணம் வசூலாகும். உங்களுக்கு பிடித்தவர்களில் சந்திப்பிலும் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். மனதிற்கு பிடித்தமான இடத்துக்கு சென்று வருவீர்கள். காதலர் காதலி மற்றும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக செலவு செய்வீர்கள். இன்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி விரயத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள், கெட்ட வழிகளில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வருவாய் இயல்பானதாகவே இருக்கும். இன்று சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களுக்கு தாமதமாகலாம். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யும் மனம் செல்லும். கவனமாக தவிர்த்து விடுவது நல்லது. இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகம் இன்றைய நாள் உங்களுக்கு தன லாபமும் எல்லா வகையிலும் லாபமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நோய் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தவரால் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பிறருக்கு உதவும் வல்லமை உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். நல்ல உணவை உண்டு மகிழ்வீர்கள். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து அதனால் மகிழ்ச்சியை அடைவீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி இன்று உங்கள் ராசிக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகி வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நிறைவேறும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும். சுய நம்பிக்கை, தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக நல்ல வருவாய் பெறுவீர்கள். தீர்த்த யாத்திரைகள் செல்வீர்கள். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மரியாதை உயரும். இன்று நீங்கள் துர்க்கையம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி இன்று உங்கள் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் என்பதால் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் இயல்பான வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபட்ட செயல்களில் ஈடுபடுவது நல்லதல்ல. மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்தால் அது உங்களுக்கே திரும்பி தாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தீய செயல்களில் மனம் செல்லும். இறைவன் நாமத்தை உச்சரித்து தீய சிந்தனைகளை அகற்றிவிட்டு நிம்மதியாக இருங்கள். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி உங்கள் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டம நாளாகும் என்பதால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் கவனம் அதிகம் தேவைப்படும். இன்று உங்கள் செயல்களில் தடுமாற்றம், பேச்சில் நாகரிகமின்மை போன்றவற்றை சந்திக்கக்கூடும் என்பதால்
கவனமுடன் செயல்படுங்கள் என்று நீங்கள் விக்ன விநாயகர் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிகம், சாஸ்திர பயிற்சியில் மேன்மை தெளிவு ஏற்படும். அரசாங்கத்தால் நன்மைகள் மேலோங்கும். பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் பூரண சுகம் ஏற்படும். அந்தஸ்து உயரும். நட்பு உறவினர் உதவிகளை பெற்று மகிழ்வீர்கள். புது ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். பயணங்களால் நன்மைகளை பெறுவீர்கள். தனவரவு கூடும். சத்துருக்கள் பயம் நீங்கும். தான் விரும்பியது எதுவாயினும் அது நடக்கும். பெயரும் புகழும் ஏற்படும். இதுவரை மனதில் இருந்து வந்த பயம் நீங்கும். செய்யும் தொழிலில் உங்கள் திறமை பளிச்சிடும். பிறரால் மதிக்கப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களை அறிந்து அதற்காக செயல்பட்டு அவர்களை மகிழ்விப்பீர்கள். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகரம், உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் உறவினர்களால் நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். காதலன் காதலி இடையேயான உறவில் சிறிது விரிசல் விழக்கூடும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். மற்றவர்கள் தங்கள் பிரச்சனைகளை உங்களிடம் கூறி ஆறுதல் அடைவார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நாளாக அமையும். இன்று நீங்கள் மூகாம்பியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் வேலைகள், தொழில்கள், நீங்கள் செய்யக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாவற்றிலும் தவறுகள் நேரலாம். தவறுகளால் இழப்புகளை சந்திக்கலாம் என்பதால் கவனம் தேவை. உடல்நிலையில் முன்னேற்றம். வீட்டில் உள்ளவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கல்வி கற்பவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பானதாக இருக்கும். இன்று நீங்கள் நீலகண்டரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி. மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். மனதில் தைரியம் சந்தோஷம் அதிகரிக்கும். சகோதர உறவு பலப்படும். துணையும் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுப்பார். பகைவர்கள் எளிதில் வெல்வீர்கள். பணவரவு சீராக இருக்கும். அரசு காரியங்களில் நன்மைகளை பெறுவீர்கள். இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.